இயற்கையான விளைந்த பழங்கள் சாப்பிடணும்னா எல்லாருக்கும் ஒரு பயம். மூக்கு வந்து ஷார்ப்பா இல்ல, கொஞ்சம் அகலமா இருக்கு, பழசா இருந்துச்சு, என்னமோ தழும்பு மறைஞ்சிருச்சு. பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை காய்ச்சி இளமை தோற்றத்தை தரக்கூடியது. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் பப்பாயா ஜெல் பற்றி பார்க்க போகிறோம். பப்பாயா ஜெல் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அதனுடைய நன்மைகள் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அதனால தான் பப்பாயா மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே காத்தாட நல்ல கிளைமேட், அதனால உட்காந்துருக்கேன். சரி, அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அழகு குறிப்புகள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கணும், அப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முகத்தை சுத்தமாக வைத்து கொள்ளணும், இருக்கிற மூக்கு மொழிய கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணும் அப்படின்றதுல விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே வயோதிகர்கள் வரைக்கும் எல்லாருமே அதில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக செலுத்துகிறோம். அப்படி செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை சுத்தமாக வைத்து கொள்ளணும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம என்ன பயன்படுத்தணுன்றதை பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம Viha.Online நிறைய ஜெல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வைன் ஜெல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கிக்கும்பர் ஜெல், நீம் துளசி ஜெல், பப்பாயா ஜெல், அப்புறம் க்ரீன் டீ ஜெல் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தா கூட நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பப்பாளி பழம், பப்பாயா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே சுவையான பழம், நல்ல நிறம் கொண்ட பழம் அப்படின்றது ஞாபகம் வரும். அதே சமயத்தில் பப்பாயா பழத்தின் அழகு குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். என்னன்னா, இளமை தோற்றத்தை தரக்கூடியது அப்படின்னு. வெளிப்புற தோற்றத்துக்கே பப்பாளி இவ்வளவு நன்மைகள் சேர்க்கும் பொழுது தொடர்ந்து நம்ம பப்பாளி பழத்தை முடிஞ்சளவு ஒரு கீத்தாவது சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட நல்லது இருக்குது. கண்ணு நல்லா தெரியும், முடி பளபளப்பாக இருக்க, முடி உதிராமல் இருக்க பாதுகாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கத்தை நீக்கக்கூடியது. புதுவிதமான தோலை, அதாவது ஒரு தோலில் எங்கேயாவது ஒரு கரை இருந்தது, ஏதாவது அடிபட்ட தழும்பு இருந்ததுன்னா தொடர்ந்து இப்போ இந்த பப்பாயா ஜெல் பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா, பப்பாளி பழத்தையும் சாப்பிட்டு அதாவது உட்கொண்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த தோல் வந்து மறைந்து, பழைய தோல் மறைந்து புதுசாக உருவாகும். இதில் மல்டி விட்டமின்ஸ் இருக்குது. ஆனால் சாப்பிடணுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். என்னென்னா, ஒரு சிலர் பப்பாளி சாப்பிட்டாலே பரு வந்துடுது, அதனால் பப்பாளியா வேண்டாம், அன்னாசி பழமா வேண்டாம், மாம்பழமா வேண்டவே வேண்டாம், கண்ணில் கூட காமிக்காதீங்க அப்படின்னு ஒரு சில பழங்களை வந்து ஒதுக்கிக்கிட்டே போகிறாங்க. காரணம் என்ன, இந்த பழங்கள் எல்லாம் கொஞ்சம் சூடானது. இயற்கையான விளைந்த பழங்கள் நம்ம உடம்புக்கு ஆகாது, சூடு கொடுக்குதுன்னா அதுக்கு ஆப்ஷன் என்ன, அந்த பழம் சாப்பிடணும், ஆனால் சூடு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இது வந்து எங்கள் வீட்லேயும் நடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பப்பாளி பழம் சாப்பிடுங்க ஒரு கீத்துன்னா, இல்லை கொப்பளம் வைக்கிது, சூடு, எனக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவேன் நான், என்ன பவுல் நிறைய இப்போ கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குற அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை காய்ச்சி பனங்கற்கண்டு போட்டு, பனங்கற்கண்டும் பாலும் குளுமையை சேர்க்கும் இல்லையா, அதை கொடுத்துருவேன். அப்படி சாப்பிட்டோன்னா, அதாவது பாலும் பப்பாளி பழமும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பனங்கற்கண்டு கலந்த பாலை சாப்பிட்டா உடம்புக்கு சூடு ஏற்படாது, குளிர்ச்சி தரும், எந்த கொப்பளமும் வைக்காது, பருக்களும் வராது. இப்படி நம்ம பார்த்து நம்ம தான் பிரித்து சாப்பிடணும். அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறத காட்டிலும் நம்ம வந்து எதை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. சரி, இந்த பப்பாயா ஜெல் நம்ம Viha.Online கொடுத்துட்ருக்கோம்ல, அது ஜெல் பார்த்தாலே நேரம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பப்பாளி பழம் என்ன நேரத்தில் இருக்கோ அந்த நேரத்தில் இருக்கும். அந்த பப்பாளி ஜெல் எதனால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தயாரிக்கப்படுது. அதை நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய நல்லது நடக்குது. சருமங்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகுது, முகப்பொலிவு ஏற்படுது, அதாவது ஷைனிங் அப்படின்றது கேட்பாங்க ஒரு சிலர்.
எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முகம் வந்து பொலிவாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும். முகத்திற்கு ஒரு வசீகரம் ஏற்படும். அப்படி வசீகரத்தை தரக்கூடியது இந்த பப்பாளி ஜெல். இந்த பப்பாளி ஜெல் வெளியில் பூசுறதுனாலையும் பப்பாளி பழத்தை உள்ளே உட்கொள்றதுனாலையும் தோலில் பளபளப்பு ஏற்படும். இன்னொன்று, பழைய தோல் போயிட்டு புது தோல் உருவாகும். தோலுக்கும் வளர்ச்சி இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது தான் கொஞ்ச நாளில் இது என்ன இது நல்லா இருக்கே, பழசாக இருந்துச்சு, என்னமோ தழும்பு மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உணர்றோம் இல்லையா? அப்படி தான் உணர முடியும். நம்ம அந்த வளர்றதெல்லாம் காமிக்காது கண்ணில். அதனால் பழைய தோல் போயிட்டு புது தோல் உருவாக்கும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பயன்படுத்திக்கிட்டு இல்லை ஒரு பப்பாளி ஜெல் டப்பா வாங்கி பயன்படுத்திக்கிட்டு உடனே நடக்கும்னு நினைக்காதீங்க. அதாவது தோலில் சுருக்கம் இருக்குது, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது, இல்லை பேக் தொங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பப்பாயா ஜெல்லை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வாங்க. அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்து முகத்தை கழுவின பின்னாடி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் வேறு எந்த வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் எடுத்துட்டு பூசிட்டு மேற்கொண்டு இப்படி அப்வர்ட் டைரக்ஷனில் சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். நெத்தியில் இப்படியெல்லாம் லேசாக நம்ம மசாஜ் கொடுத்துக்கணும். ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அந்த ஜெல்லெல்லாம் நம்ம மேல் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய தோள்களில் அடுக்குகள், தோல் அடுக்குலாம் இருக்கு இல்லையா, அதில் போய் இறங்கணும். அப்படி இறங்கினாதான் எந்த ஒரு ஜெல்லும் எந்த ஒரு நல்ல க்ரீமும் வேலை செய்யும். இதே சமயத்தில் இந்த கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய க்ரீமை நீங்கள் அப்படியே பூசிக்கிட்டு வந்து தோலு கீழே இருக்கக்கூடிய அடுக்குகள் எல்லாம் போயிட்டு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நிறைய தழும்பை உண்டாக்கிரும், அப்புறம் பரு வந்துடும், அந்த பரு வந்து அங்கே தழும்பாகும். இதெல்லாம் வந்து சரியான க்ரீமோ ஜெல்லோ பயன்படுத்தலைன்னா இப்படி ஆகிடும். அதனால் நீங்கள் நல்ல பப்பாயா ஜெல் நம்ம Viha.Online இருக்குது, அது வாங்கிட்டு, அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன ஜெல் சொன்ன லிஸ்ட்டு அது எல்லாமே இருக்குது, வைன் ஜெல்லாம். அதெல்லாம் நீங்கள் பூசும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை பூசுங்க. நெத்தியில் ஆகட்டும், மூக்கிலே ஆகட்டும், நல்லா மூக் ஷார்ப் பண்ணணும்னா பூசிக்கிட்டு அதை மேலேயும் கீழையும் நல்லா எடுத்து விடுங்க. இப்படி செய்கிறதுனால முகம் ஒரு நல்ல ஷேப்புக்கு வரும். அது எந்த வயதினராக இருந்தாலும் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்ல ஷேப்புக்கு வரும். மூக்கு வந்து ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த பகுதியில் இருக்கோ அப்படி பூசிக்கிட்டு லேசாக பண்ணிட்டு வாங்க. இப்போது க்ரீன் ஜேடு ஃபேஸ் ரோலர் பயன்படுத்துனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுவும் அதுவும் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு பொலிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பயன்படுத்தியவர்களுக்கு தெரியும். நம்ம Viha.Online வாங்கி சும்மா வச்சுருந்தீங்கன்னா பயன்படுத்தி, நான் சொன்னது போல் பயன்படுத்திக்கிட்டு வாங்க. சரி, நீங்கள் Viha.Online திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே, நாங்கள் இன்றைக்கி தான் உங்கள் வீடியோவே பார்க்குறோம், இன்னும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். Viha.Online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது Viha.Online ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற Viha.Online என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் Viha.Online ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர Viha.Online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம், அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய Viha ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் Viha.Online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் Viha.Online ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு Viha ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய Viha கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் Viha கடை தாங்க இது, இல்லை Viha ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னென்னா, எங்களுடைய Viha.Online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய Viha.Online ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய
பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய Viha.Online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.